அன்புள்ள பொதுமக்கள் அனைவருக்கும், பார்வையாளர் அனைவருக்கும் உங்கள் அக்னி. நேற்று வரை மோட்டார் டுடே என்ற டிவியை அம்மா நியூஸ் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கின்ற பார்வையாளர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். சரி, நம்ம இன்னைக்கு என்ன பேச வரோம்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 40,415 கல்வி நிறுவனம் இருக்குது, தனியார். அதாவது காலேஜு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு, இந்த மாதிரி தனியார் பள்ளி மட்டும் 40,415 டோட்டலாக. இதில் அரசு என்னன்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் அந்த பள்ளியில் ஓடக்கூடிய கனரக வாகனம் பஸ்ஸை ஆய்வு பண்ணுவாங்க வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில். இந்த ஆய்வு பண்ணுற நேரத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்டிஓ, எம்இ இன்ஸ்பெக்டர் குறைவாக தான் இருப்பாங்க. ஒரே டைமில் ஒரு 100 வண்டி 150 வண்டி பஸ்ஸை அவங்க ஆய்வு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர், மாவட்டத்தினுடைய காவல்துறையை சார்ந்தவர்கள், பள்ளி கல்வித்துறையை சார்ந்தவர்கள்லாம் அந்த ஆய்வில் கலந்துக்குவாங்க. ஆர்டிஓ கலந்துக்குவார், ஜேடிசி, டிடிசி இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் கலந்துக்குவாங்க. இதில் 16 அம்ச கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. 16 அம்சம் அந்த பஸ்ஸில் இருக்கணும். அதாவது அவசர கதவு, பிளாட்ஃபாரம், ஸ்டிக்கரு, பவர் சர்டிஃபிகேட்டு, ஸ்பீடு கார்னரு, இந்த மாதிரி அவங்க ஓட்டுநர்களுக்கு கண் பார்வை சரியாக இருக்கா, உடல் தகுதி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பஸ்ஸுக்கு எஃப்சி பண்ணுவாங்க. இது மே மாதம் ஜூன் மாதம் பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடியே நடைமுறை சாத்தியக்கூறு. இது வருடம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய சங்க பொதுச் செயலாளர் நந்தகுமார் என்பவர் ஒரு கண்டென்ட்டை வெளியே சொல்லியிருக்காரு. என்ன அதில் அவர் சொல்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு ஒவ்வொரு கல்வி நிறுவனத்தில் இருக்கிற பஸ்ஸை ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணுற போது வேக கட்டுப்பாட்டு கருவி இந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓடாது, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம் கூட தாண்டாது. அதுக்கெல்லாம் அந்த வேக கட்டுப்பாட்டு கருவி அவசியங்கிறாங்க. அந்த வேக கட்டுப்பாட்டினுடைய கருவி வெறும் 3000 ரூபா தான். ஆனால் அரசு, மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ இதுக்கு 18,000 ரூபாய் நீ வெளியே கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்ணுறாங்களாம். இப்போ அந்த நெருக்கடினால இவங்க அந்த நாங்கள் சொல்கிற இடத்துல தான் அந்த கருவி வாங்கணும், வேக கட்டுப்பாட்டு கருவி வாங்கணும். அப்படி வாங்கினாதான் நாங்கள் சொல்கிற இடத்துல அந்த கருவி பொருத்தினாதான் நாங்கள் இந்த வண்டிக்கு எஃப்சி சான்றிதழ் தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ரெண்டாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 10,000 ரூபா லஞ்சம் ஆர்டி ஆஃபீஸில் வாங்குறாங்க. இது தமிழ்நாடு பூரா நடக்குதுங்கிறாரு. இப்போ நாம் நந்தகுமார்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, 10,000 ரூபா யாரும் லஞ்சம் வாங்கின மாதிரி எங்களுக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும், ஆய்வு பண்ண வரைக்கும் ஒரு பஸ்ஸுக்கு ஏதோ 1000, 500 வாங்குவாங்க. 10,000 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தால் 40,415 கல்வி நிறுவனத்தில் இருக்கிற பஸ்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் 200 பஸ்ஸு, 300 பஸ்ஸெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, 100 பஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க ஆய்வு பண்ணுற போது பல கோடி ரூபாய் வரும். இப்போ நந்தகுமார் மாநில பொதுச் செயலாளர் சொல்வது இது முற்றிலும் தவறு. இதற்காக புரோக்கர் இருக்காங்க. அந்த புரோக்கர் தான் போய் அந்த ஆர்டி ஆஃபீஸில் பார்க்குறாங்க. சில கல்வி நிறுவனத்தில் அந்த டிரான்ஸ்போர்ட்டு பார்க்கக்கூடிய அதிகாரிகள் அதுக்குன்னு தனியாக இருப்பாங்க. அவங்க அந்த பஸ்ஸை ஆய்வு பண்ண வரும்போது அவங்க கூட வருவாங்க, எல்லா சான்றிதழையும் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அவங்க தவறான தகவல் சொல்கிறாங்கன்னு தான் நந்தகுமாருக்கு நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ அவர் 1000, 500 கேட்டால் கூட பரவாயில்ல. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, சமீப காலத்தில் கரூரில் ஒரு ஆர்டிஓ வேலை பார்த்தார், தர்மானந்தன் சொல்லிட்டு. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லுவார். நான் என்னை ஒன்றும் பண்ண முடியாதா, அப்படி இப்படின்னு பல கோணங்களில் பேசுவார். எனக்கு கலெக்டர் தெரியும், எஸ்பி தெரியும், அவனுக்கு தெரியும், அவனுக்கு எல்லாம் சொல்லுவார். தெரியாத ஆளே இல்லைன்னுவார். அவரை புதுக்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணுற போது கரூருக்கும் புதுக்கோட்டைக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்காரு. புதுக்கோட்டை கரூரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பஸ் ஆப்ரேட்டரு, ஒரு பஸ்ஸு 2 மாதமாக நின்றுட்டு இருக்கு, தனியார் பஸ்ஸு, அது லைனில் ஓடுற பஸ்ஸு, அதுக்கு வரியை குறைங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ 5,000 ரூபா மட்டுமே ஒரு லஞ்சமாக கேட்குறாரு. இந்த 5,000 ரூபா லஞ்சம் கேட்குறப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொடுக்க மறுத்து இந்த 5,000 ரூபாயை விஜிலன்ஸில் சொல்லி அதுக்கு பவுடர் தடவி இவர்கிட்ட கொடுத்து இவரை இன்னை வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரிகளால் ஜெயிலில் இருக்கார். கடந்த 1 மாதம் ஆயிடுச்சு. அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு எலெக்ஷன் முடிஞ்சு முதல் முறையாக ஒரு அரசு துறை அதிகாரி, அதாவது விஜய் ஆட்சியில் அவர் வெற்றி பெற்றார். ஊர் பூரா கொண்டாட்டம். ஆனால் அந்த கொண்டாட்டத்திலேயே
முதல் அதிகாரியாக இவர் தான் சிக்கிறாரு. இன்னை வரைக்கும் அவருக்கு ஹைகோர்ட்டில் போய் தான் ஜாமீன் எடுக்கணும். இப்படி இருக்கிற போது ஏன் இந்த நந்தகுமார் 10,000 லஞ்சம் தர்றான்னு சொல்கிறீங்களே, ஏன் அந்த அதிகாரிகள்லாம் பிடிச்சி கொடுக்கக்கூடாது? சிக்க வைக்கலாம்ல? தெரியுது, பேசுகிறாரு. தயவுசெய்து பொதுமக்கள் அனைவரும் ஆர்டி ஆஃபீஸுக்கு யார் போனாலும் சரி, புரோக்கர்லாம் போக முடியாது சூழ்நிலை அது. இதை தவிர்த்து நீங்களே போனீங்கனாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் சில அதிகாரிகள் உங்களை வந்து அலகழிப்பாங்க. சில அதிகாரிகள் நல்லவங்களாக இருக்காங்க. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை பொறுத்தவரை எல்லாருமே கெட்டவன்னு சொல்ல முடியாது. சில அதிகாரிகள் உண்மையிலேயே வந்து நோய் நொடி இல்லாமல், மருத்துவ செலவு இல்லாமல் குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவங்க அதிகமாக லஞ்சம் வாங்குறதில்ல. அப்படியே ஏதாவது 1-2 வந்தாலும் அவர்கள் பொதுவாக யாராவது வந்தால் 5-10 கையில் கொடுத்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடறாங்க. அந்த உதவி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு இந்த பிரபஞ்சம். மேற்கொண்டு நந்தகுமாரனுடைய செய்திக்கு நமது அம்மா நியூஸ் வந்து இது அவர் சொல்கிறது அப்பாட்டமாக இருக்குது அதிகாரிகள் மேலே. அதனால் நந்தகுமார் யோசித்து அப்படி 10,000 ரூபா கொடுக்குறதா இருந்தால் எந்தெந்த ஆஃபீஸில் கொடுக்குறீங்களோ அந்தந்த ஆஃபீஸில் வட்டார போக்குவரத்து அலுவலரோ அல்லது எம்இ இன்ஸ்பெக்டரையோ கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்து சிக்க வைங்க. அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்குறதோ ஏதாவது ஒன்று பண்ணுறதோ அவர் தவிர்க்கணும்னு சொல்லி இந்த காணொலியை பார்க்கின்ற வட்டார போக்குவரத்து அலுவலகம் தான் சொல்கிறேன். இதை பார்க்கின்ற அனைவரும் தயவுசெய்து நந்தகுமாருக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணுங்கள். இதை பார்க்கின்ற அனைவரும் வியூஸ் போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். அம்மா நியூஸு புதிதாக இப்போ தான் முதல் இந்த நியூஸில் ஒரு செய்தியை வெளியிடுறேன். நீங்கள் எப்பயும் என்னை வாழ்த்துவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. உங்கள் அக்னி. வணக்கம்.